சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து பெருமாள் கிட்ட வந்து பேசுகிறாரு. மகாவை வந்து தனியாக வந்து அம்மா கிட்ட வந்து பேச விட்டுறாத, அவங்க 2 பேரும் எப்போ பேசினாலும் நீ கூடவே இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு அம்மாவை வந்து மகாவை தனியாக பார்த்து பேச விடாத, நீ கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாஸ் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா, எதுக்காகங்க அவள் நேராக வந்து ஆஃபீஸ்க்கு போனால், அவள் நேராக வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும், ஏன் தான் இப்படி பண்ணுறாலோ தெரியல அப்படின்னு அவங்க 2 பேரும் டென்ஷனாக ஆஃபீஸ்க்கே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. பெருமாள் ஒரு பக்கம் நாம் இப்போ உள்ளே போகலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. அமுதா உள்ளே வந்து பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. நாம் எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, மேடம் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி வெளியில் ஃபோன் பேச போனவ உள்ளே வர வரைக்கும் நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அமுதா அப்படியே பயந்துட்டு நின்றுட்டுருக்க. மகா விக்ரம் கிட்ட வீட்டுக்கே போக வேண்டாம், எனக்கு என்னவோ தப்பாக தோணுது, அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வீட்டுக்கு போக வேண்டாம், நான் முதல்ல அண்ணன்கிட்ட பேசுகிறேன், நான் உடனே கிளம்பி வரேன், அண்ணன்கிட்ட பேசிட்டு ஏதாவது லாயரை வந்து பார்த்து பேச சொல்கிறேன் நான், அது வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல, விக்ரம் இல்லைங்க நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா ரொம்ப கெஞ்சி வந்து விக்ரம் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. விக்ரம் இல்லை நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது பெருமாள் வந்துட்டு மகா கிட்ட போய் பேசுகிறாங்க. மேடம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போது மகா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக, ஒழுங்காக போயிடு, அதான் நான் ஃபோன் பேசிகிட்ருக்கேன்ல, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போ, நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பதில் சொல்கிறாங்க. பெருமாள் 2 பக்கமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போது நந்தினிக்கு வந்து அந்த ரவுடிங்க வந்து ஆஃபீஸ் வெளியில் வந்துட்டு கால் பண்ணுவாங்க. உடனே நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் உள்ளே வர வரைக்கும் நீ இங்கேருந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி எந்திரிச்சு வெளியே போவாங்க. அப்போது பெருமாள் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு நந்தினி வந்து கேட்குறாங்க பெருமாள் கிட்ட, சார் நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, என்ன கிளம்பலான்னு சொல்லிட்டீங்க, இன்னும் இன்டர்வியூவே முடியல, அதுங்களே எப்படி கிளம்புவீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அமுதா, சார் இப்போ தானே நீங்கள் கொஷின் எல்லாம் கேட்டீங்க, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஆன்சர் பண்ணுறேன்லாம் வேறு சொன்னீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்ல, அது சும்மாம்மா, மேடம் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ மேடம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு அமுதா ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. மகா வந்து நேராக உள்ளே வராங்க. உள்ளே வந்து அமுதா இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, அப்போ பெருமாள் வந்துட்டு மேடம் இன்னும் இன்டர்வியூலாம் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது என்கிட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல, அது இல்லை மேடம் இன்னும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா அதான் ஏற்கனவே நாங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தோம்ல, அதில் நீங்கள் செக் பண்ணியிருக்க மாட்டீங்களா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இப்போது அவள் செலக்ட் ஆகிட்டாலா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, பெருமாள் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அப்போ பெருமாள் எந்த ஊரில் என்ன பிரச்சனை மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்காதீங்க, நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மகா வந்துட்டு ரொம்ப வேகமாக அமுதாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. பெருமாள் வந்து மகா கிட்டே கெஞ்சிட்ருக்காங்க, மேடம் தயவு செஞ்சு போகாதீங்க, விஜய் பாஸ் வேறு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, யார் அது, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, மகா வந்துட்டு இங்கேருந்து போகவே கூடாது, முதல்ல அவளை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்களும் ஒரு பக்கம் நந்தினி மேடம் வந்துட்டுருக்காங்க மேடம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, மகா பயங்கர டென்ஷனாக வந்து கத்துறாங்க. ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, பெருமாள் மேடம் உங்கள் காலில் வேணால் விழுறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், விஜய் பாஸ் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, மகா வந்துட்டு நீங்களாம் புரிஞ்சு தான் பண்ணுறீங்களா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஊரில் ஒரு பிரச்சனை நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு கத்திட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினிக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. திருச்சியிலேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்துட்டு நந்தினிக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. உங்கள் பையன் தான் விக்ரமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு நந்தினி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, உங்கள் பையனோட காரோட நம்பர் பிளேட் வந்து கிடச்சிருக்கு, அந்த காரை வந்துட்டு யாரோ வந்து திருடி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்கள பிடிக்கும் போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கு இப்போ உங்கள் பையன் விக்ரம் கிட்ட வந்து பேசணும், அவர் இருந்தால் கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் அப்புறமா பேசட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஒழுங்காக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வேறு விதமாக டீல் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் திருச்சிக்கே இங்கே ஸ்டேஷனுக்கு வரா மாதிரி இருக்கும், இப்போவே ஒழுங்காக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல, அப்போது நந்தினி வந்துட்டு சரிங்க மேடம், நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து நந்தினி கிட்ட வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து கேட்டுட்ருக்காங்க. உங்கள் பையன் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, அப்போது நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, 1 மந்த்துக்கு முன்னாடி என்னோடய பையனும் மருமகளும் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன இது, இந்த கேஸ்க்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நந்தினி செட் பண்ண அந்த போலீஸ் கெட்டப் போட்ட அந்த ரவுடிங்க வந்துட்டு அங்கே பூனா கிட்ட போயிட்டு ரொம்ப மிரட்டி கேட்டுட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ நேரமாக யாருக்கு கால் பண்ணிகிட்ருந்தீங்க, உங்கள் புருஷனுக்கு கால் பண்ணிங்களா, இல்லை அந்த முருகனுக்கே கால் பண்ணி விஷயத்த சொன்னீங்களா, குற்றவாளியை தப்பிக்க விடலான்னு பார்க்குறீங்களா நீங்கள், இங்கே பாருங்கள், இதை வச்சே நான் உங்களை வந்து உள்ளே தள்ள முடியும், ஒழுங்காக வழி விடுங்க, நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ பூனா வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் அதெல்லாம் பண்ணலை, வேணும்னா நீங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இங்கே பூனா வந்து மிரட்டிட்டு இருக்கும் போதே அங்கே வந்துட்டு விக்ரம் வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. போன உடனே காளிமுத்து, முருகன், செல்வி எல்லோரும் வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த, முதல்ல இங்கேருந்து போயிடு, நீங்கள் மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ போலீஸ் வந்து ஒன்று பிடிச்சிட்டு போயிடுவாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு, போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு எதுக்காக நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க, அமைதியாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, விக்கி ஒரு பக்கம் வந்து நீ இங்கே இருக்காத போன்னு சொல்லிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த ரவுடிங் வந்துட்டு நேராக வந்து விக்ரம் வந்து பிடிச்சிட்டு ஹேண்ட் கப்லாம் போட்டுருவாங்க. போட்டுட்டு உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற பூனா வீட்டில் இருக்கிற அந்த ரவுடிக்கு வந்து கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அந்த முருகனை வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டவங்க எங்கே பிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் வீட்டுக்கே வந்துட்டான் அவன், ஹேண்ட் கேப்லாம் போட்டாச்சு, இப்போ கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ரவுடி வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப மெல்லமாக சொல்கிறாங்க, ஏய்யா அவனை பார்த்தோன்னே அங்கேருந்து பிடிச்சிட்டு நீங்கள் கிளம்பிடணும் தானே சொன்னேன், எதுக்காக இன்னும் அவனை அங்கேயே நிற்க வச்சுட்ருக்கீங்க, ஒழுங்காக அவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் விக்ரம் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. இவங்களும் இங்கேருந்து கிளம்புறாங்க. பூனாக்கு இது ஒரு பக்கம் வந்து ஷாக்கிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் நந்தினி கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. விஜய் மகா கிட்ட பயங்கரமாக வந்து கெஞ்சிட்ருக்காங்க. வெளியில் அந்த நந்தினி செட் பண்ண அந்த ரவுடிங்க வந்து மகாவை போட்டு தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.